அனைவருக்கும் ஸ்ரீமதியின் அன்பு வணக்கம். ஊர் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கொடைக்கானல் பெயர் வரலாறு தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அமெரிக்க மிஷனரி சார்ந்த ஒரு சர்வேவர், அவருடைய பேர் லெப்டினன்ட் வாட். இவரு கிபி 1826 ஆண்டு கொடைக்கானல் மலை உச்சிக்கு போறாரு. எப்படி போறாருன்னு கேட்டீங்கன்னா, குதிரை சவாரி செஞ்சு போறாரு. அந்த இடத்துல ரொம்ப ரம்மியமான இடமா இருந்த உடனே அவருக்கு பிடிச்சு போகுது. அங்கேயும் கொஞ்சம் தங்கி இருக்காரு. அந்த இடத்தோட பேர் என்னன்னு அங்க வாழ்ற மக்கள்கிட்ட கேட்கும் போது அவங்க ஒரு பேரை சொல்றாங்க. அது அந்த வாட்டுக்கு எப்படி கேக்குதுன்னா, கோடைக்கானல் அப்படின்னு கேக்குது. அவர் அதையே பதிவு பண்றாரு, கோடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு. பிற்காலத்துல அது கொடைக்கானல் மறிவிடுச்சு. கோடைக்கானல் அப்படின்னா கோடையில நம்ம கோடை காலத்துல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம், ரம்மியமான இடம். ஐரோப்பியில நிலவக்கூடிய அந்த சூழல், அந்த குளிர்ச்சி அந்த இடத்துல இருக்கிறதுனால பிரிட்டிஷ்காரங்க அந்த கோடைக்கானலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. நிறைய இடத்துல அந்த கோடைக்கானல் பதிவாகுது வரலாறுல. பிற்காலத்துல அது கொடைக்கானல் மருவி இருக்கு. இதுதான் கொடைக்கானலுடைய பெயர் வரலாறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த மக்கள், அந்த மலை உச்சியில வாழ்ந்த மக்கள் ஒரு பெயர் சொன்னாங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த பெயர் நான் உங்ககிட்ட சொல்லல. அந்த பெயர் லெப்டினன்ட் வாட் உடைய காதுல கோடைக்கானல் கேட்டது அப்படின்னு தான் நான் பதிவு பண்ணேன். அப்படின்னா உண்மையிலேயே அந்த மக்கள் என்ன பேரை சொன்னாங்க, அந்த பெயர் என்ன, அந்த பெயருக்கு பின்னாடி வரலாறு என்னன்றது அடுத்த காலையில பதிவு பண்றேன். நம்முடைய ஊர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காத்தீர்கள். நாளை இந்த உண்மையாகவே கோடைக்கானல் தான் அந்த மக்கள் சொன்னாங்களா, இல்ல வேற என்ன பேர் சொன்னாங்க, அந்த பேருக்கு பின்னாடி கூடிய வரலாறு என்ன அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.